ஹாய் அனைவருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன குழம்பு வைக்க போறோம்னா, இன்னைக்கு நான்வெஜ் தான். நான்வெஜ்ல ஐல மீன் குழம்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குழம்பு. இன்னைக்கு சூப்பரா செஞ்சு கேட்ட நான் சிம்பிளா இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ரெண்டு மசாலா. ஒரு மசாலா ஆயில் போட்டு மசாலா ரெடி பண்ண போறேன். இனி ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ண போறேன். சரிங்களா? இப்ப கொஞ்சமா ஆயில் போட்டிருக்கேன். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதக்கலாங்க. இப்ப பாருங்க, ஒரு ரெண்டு கொஞ்சமா ஒரு இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷன் தான், நீங்க சேர்த்தனா இல்லாட்டி வேண்டாம். அடுத்து ஒரு 10 பல் பூண்டுங்க, இதையும் போட்டு எண்ணெயிலே வதக்கலாம். சில பேருக்கு இந்த மீன் குழம்புக்கு இஞ்சி சேர்த்துவாங்க, சில பேர் சேர்த்த மாட்டாங்க. நானும் இஞ்சி சேர்த்தாம செய்வேன். இன்னைக்கு இது சீ ஃபுட்டுங்கிறதுனால கொஞ்சம் இஞ்சி சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறக்கான இஞ்சி சேர்த்தேன். சரிங்களா? அடுத்தது கொஞ்சமா கருவேப்பிலைங்க, அப்புறம் 3 தக்காளி, மீடியமான தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, தக்காளி ஒரு 75% நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இது கூட கொஞ்சமா மஞ்சள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு மண் பாத்திரம் அடுப்புல வச்சாச்சுங்க. எண்ணெய் இல்லாம நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் குருமிளகு, 1/4 டீஸ்பூன் குறைவா வெந்தயங்க. இப்ப சிம்ல வச்சுட்டு லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. இது எடுக்கிற கண்டிஷன் வந்துருச்சுங்க. அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணதை நம்ம ஒரு முதல்ல பவுடராட்ட பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கின மசாலா உள்ள போட்டு ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாங்களா? இப்ப அதே மண் பாத்திரத்துல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊத்தி இருக்குங்க. இதுக்கு நல்லெண்ணெய் ஊத்தினா குழம்பு சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் தான் ஊத்திருக்கேன். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாங்க. இப்ப பாருங்க, வெந்தயம் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 100 கிராம் சின்ன வெங்காயம் பாதியா நறுக்கி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலைங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தா போதுங்க, அதுக்கு மேல வதக்க வேண்டாம். இது கூட 2 பச்சை மிளகாய் கீராம அப்படியே உள்ள போட்டுக்குங்க. நம்ம ஒரு லெமன் சைஸ் புளிய ஜூஸா கரைச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். பாருங்க, நம்ம புளிக்கரைசல் ஊத்தி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு மசாலா, அடுத்தது எண்ணெயில வதக்கின மசாலா, ரெண்டையும் நான் ஒட்டா மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கேன். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சாச்சுங்க. இது அப்படியே சேர்த்துக்கலாம். இப்ப மிக்ஸி கழுவுன தண்ணி சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. குழம்புக்கு தேவையான எல்லா மசாலாவும் போட்டாச்சுங்க. ஒரே ஒரு மசாலா பாக்கி இருக்குது. இது கொதிச்சு வரட்டும். மீன் போட்டதுக்கு அப்புறம் அதை சேர்த்துக்குவேன். சரிங்களா? இப்ப இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வரட்டும். பாருங்க, குழம்பு கூட்டி வச்சு ஒரு 7-8 நிமிஷம் ஆச்சுங்க. குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. பாருங்க, பாக்குறதுக்கே நல்லா திக்கா இருக்கு குழம்பு. நான் இந்த மாதிரி தான் நீங்க வைக்க போறேன், ரொம்ப தண்ணியாட்ட வைக்க போறது இல்ல. சரிங்களா? இப்ப நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, குழம்புல எல்லா மீன் நான் சேர்த்தியாச்சு. இப்ப நான் உப்பு செக் பண்ணிட்டேங்க, உப்பு கரெக்டா இருக்குது. இப்ப கொஞ்சமா நான் தேங்காய் பால் வச்சிருக்கேன், சும்மா கொஞ்சமா தான் சேர்த்திக்கலாம். தேங்காய் பால் ஊத்துனதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு தடவை கலந்துக்கலாங்க. லைட்டா கலந்துக்கலாம், உள்ள இறங்குற மாதிரி. தேங்காய் பால் குழம்புக்குள்ள இறங்குற மாதிரி பண்ணியாச்சு. இப்ப இதை மூடி போட்டலாம். மீடியமான ஃப்ளேம்ல ஒரு 7 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி தாங்க, புளிக்குழம்பு மீன் குழம்புக்கெல்லாம் இந்த மசாலா போட்டா சூப்பராக சொல்லியிருப்பேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை சம அளவுல எடுத்து அரைச்சு வச்ச பொடிதான் இது. இது சேர்த்தும் போது குழம்பு வேற லெவல்ல இருக்குங்க. இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆச்சுங்க. குழம்பு ஓபன் பண்ணிடலாம். நல்ல கமன்னு வாசனையோட ஐல மீன் குழம்பு ரெடியா சூப்பரா வந்திருக்குங்க. பாருங்க, பிஷ் நல்லா வெந்துருச்சு. இனி கொஞ்ச நேரம் வேகணும். இப்ப என்ன பண்ணலாம்னா, ஃபைனலா கொஞ்சமா கருவேப்பிலை அப்படி போட்டு விட்டு இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு மறுபடியும் ஓபன் பண்ணியாச்சுங்க. பாருங்க, ஆயில் பிரிஞ்சு குழம்பு நல்லா சூப்பரா வந்திருக்கு. ஒரு அட்டகாசமான ஐல மீன் குழம்பு, காணாங்கழுத்தி மீன் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மெஷர்மெண்ட்ல செஞ்சு பாருங்க, குழம்பு சூப்பரா வரும். அதே மாதிரி இது ஒமேகா 3 இருக்கிறதுனால நம்ம வாரத்துக்கு ஒரு 2-3 எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 டைம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மத்த மீன்லயும் இந்த ஒமேகா 3 இருக்குதுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நிறைய பேர் இந்த குழம்பை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்து பார்க்கலாங்களா? பாய்.